அன்பார்ந்தவர்களே, அன்பும் கனிவும் தான் இறுதி வரை நம்மோடு இருக்கும். கடினமாக பிறரிடம் நடந்து கொள்வதை விட அன்போடு நடந்து கொண்டால் நாம் காலமெல்லாம் வாழ முடியும். சீன நாட்டின் சிறந்த தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ். அவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே தன்னுடைய இறப்பு அண்மையில் இருப்பதை உணர்ந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றனர். அவர் அவர்களை பார்த்து, என் வாயில் என்ன இருக்கிறது என்று உங்களால் பார்க்க முடிகிறதா என்று மெல்லிய குரலில் கேட்டார். வயதான அந்த தத்துவ ஞானியின் பற்கள் அனைத்தும் விழுந்து விட்டன. அதனால் அவருடைய சீடர்கள் அவரிடம், நாங்கள் நாக்கை மட்டும்தான் பார்க்கிறோம் என்று கூறினர். சிறிது நேரம் கழித்து கன்ஃபியூசியஸ், உங்கள் வாயில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். எங்களுக்கு நாக்கும் பற்களும் இருக்கின்றன என்று கூறினர். கன்ஃபியூசியஸ் அவர்களை பார்த்து, மனிதன் பிறக்கும்போது அவனுக்கு நாக்கு மட்டும்தான் இருக்கும். பற்கள் படிப்படியாகத்தான் வரும். அவை நாக்கை விட கடினமானவை மற்றும் உறுதியானவை. ஆனால் மனிதன் வளர்ந்து வயதாகும்போது கடினமான உறுதியான பற்கள் ஒவ்வொன்றாக விழுந்து விடுகின்றன. ஆனால் மென்மையான மற்றும் இனிமையான நாக்கு மட்டும்தான் இறுதி வரை நிலைத்து நிற்கும் என்றார். தொடர்ந்து அந்த சீடர்களை பார்த்து, அன்பார்ந்த சீடர்களே, கடைசியாக நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மென்மை தன்மையே என்றும் நிலைத்திருக்கும். எனவே அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பாசமாக பிறரை நேசியுங்கள். இனிமையும் கனிவும் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லி முடித்தார்.